சீதா கோயிலுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க சீதாவையே பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே கழுத்துல இருக்க அந்த தாலி செயின அப்படியே அறுத்துட்டு ஓடுறாங்க. பின்னாடியே சீதா கத்திட்டே ஓடுறாங்க. "என்ன சீதா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "என்னோட தாலி செயின அறுத்துட்டு போயிட்டாங்கக்கா. யாருன்னு தெரியலக்கா" அப்படின்னு சீதா அழறாங்க. "என்ன சீதா சொல்ற? இப்படி சொல்ற? இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா ஒரு பொம்பளை அப்படியே தலைய மூடிட்டு ஓடுறாங்க. "ஏய் நில்லு, நில்லு, நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. "நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில இருக்க அந்த துணியை எடுக்குறாங்க. எடுத்து பார்த்தா, அந்த சாமி ஆடுற பொம்பள. அப்படியே பார்த்துட்டு மீனாவ புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, அங்கருந்து அந்த பொம்பள அப்படியே ஓடி போயிட்டாங்க. அப்படியே வராங்க மீனா. எல்லாருமே கோயில்ல இருக்காங்க. சீதா கேட்குறாங்க, "அக்கா என்னக்கா? என்னோட தாலி செயின் கிடைச்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு சீதா, தாலி செயின் கிடைக்கல. அந்த பொம்பள ஓடி போயிட்டா. நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "யாரு மீனா அது?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "என்னங்க அந்த பொம்பள திருடிதாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "திருடியா? அவ எதுக்காக இந்த மாரி கோயிலெல்லாம் வந்து திருடுவாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, "ஆமா, இந்த மாதிரி கோயில்ல கூட இப்ப திருட ஆரம்பிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீதா அழறாங்க. பயங்கரமா அழறாங்க. "ஐயோ கடவுளே! என்னோட தாலி செயின் இல்லன்னா எனக்கு எப்படி? என்னோட செயின் போயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "இங்க பாரு சீதா, நீ அழாத. நான் சொல்றத கேளு. கண்டிப்பா அந்த செயின் உனக்கு கிடைச்சிரும். சரியா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. "எப்படிப்பா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி செயின எடுத்துட்டு போனவங்க எப்படி திருப்பி குடுப்பாங்க?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அத கேட்டோனே அப்படியே, "இல்ல கண்டிப்பா அந்த செயின் கிடைக்கும்" அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. "எப்படி? யாரு? சரி வா நம்ம போய் பார்க்கலாம்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இங்க பாருப்பா நீ போய் தேடி பாரு போ" அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. "அப்பா நான் போய் பார்க்குறேன்ப்பா" அப்படின்னு முத்து போறாரு. "என்னங்க நீங்க போகாதீங்க. அந்த பொம்பள ஓடி போயிட்டா. நான் அவள ஃபாலோ பண்ணி போகும்போதே அவ என்ன புடிச்சு கீழ தள்ளிட்டா. அவ ஓடிட்டா. நீங்க போறது வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா இப்படி சொல்ற? நம்ம போய் தேடியாவது பார்க்கலாம் வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "இல்லங்க, அந்த செயின எடுத்த பொம்பள யாருன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "உனக்கு தெரியுமா? யாரு?" அப்படின்னு கேட்குறாரு முத்து. "இங்க பாருங்க, அது வேற யாரும் இல்ல. நம்ம வீட்டுக்கு சாமி ஆடுறன்னு ஒரு பொம்பள வந்தால்ல, அந்த பொம்பள தான் அது" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏய் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா உனக்கு? சும்மா இல்லாதது பொல்லாததெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "அத்தை நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அந்த பொம்பளையோட மூஞ்ச கிட்ட பார்த்தேன். அந்த பொம்பளை என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா. அவ தான் சீதாவோட தாலி செயின அறுத்து எடுத்துட்டு போனா எனக்கு தெரியும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்ன மீனா நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி, ரவி எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. "ஆமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான்" அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. "என் பொண்டாட்டி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஏய் வாய மூடுடா, வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க? அவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். இவ பொய் சொல்றா. இவ வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு ஏமாத்தி பொய் சொல்லிட்டு இருக்கா" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அத்தை நான் பொய்யெல்லாம் சொல்லல. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இங்க பாருங்க, என்னோட பொண்ணு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "யாரு? உங்க பொண்ணா? பொய் சொல்ல மாட்டாளா? எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? அந்த ரோகிணி அவ்ளோ தப்பு பண்ணியிருக்கா. அத எல்லாத்தையுமே மறைச்சு எங்ககிட்ட பொய் சொன்னது உங்க பொண்ணு தானே?" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. எல்லாருமே அமைதியா இருக்காங்க. "இங்க பாரு விஜயா, அமைதியா இரு. அது முன்னாடி நடந்தது. இப்போ என்ன நடக்குதோ அத பத்தி மட்டும் பேசு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. இங்க பாரும்மா, அந்த பொம்பள தான் எடுத்துட்டு போனாளா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "ஆமாமாம்மா, நான் கிட்ட அவளோட அந்த துணிய எடுத்துட்டு பார்த்தேன். அவ மூஞ்ச பார்த்த உடனே அவ என்ன புடிச்சு தள்ளிட்டா. அவ ஓடிட்டா மாமா. எனக்கு தெரியும். அவ தான் சீதாவோட அந்த தாலிய எடுத்துட்டு போயிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஐய்யய்யோ! மீனா நீ பொய் சொல்ற. நீ என் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, மீனா எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா. புரியுதா? சரி, சப்போஸ் நான் போய் அந்த பொம்பளைய கூட்டிட்டு வரேன். அந்த பொம்பள தான் எடுத்தான்னு தெரிஞ்சா அப்ப நீ என்ன பண்ணுவம்மா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஆ அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அது உண்மையான சாமி ஆடுற பொம்பள தான்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "சரி, நான் அந்த பொம்பளைய புடிச்சு கையும் களவுமா புடிச்சு கூட்டிட்டு வந்து உன்கிட்ட நான் நிரூபிச்சா நீ என்ன பண்ணுவ? அப்போ மீனாவை என் வீட்டு மருமகன ஆரத்தி எடுத்து நீ வீட்டுக்குள்ள கூப்பிடணும். கூப்பிடுவியா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஆ
நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வாடா மனோஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா மனோஜ் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை கிட்ட வராரு. இங்கே பாரு முத்து, விஜயா கிட்ட நிரூபித்தா மட்டும்தான் மீனா வீட்டுக்குள்ளே வர முடியும். நீ போயிட்டு அந்த பொம்பளையை தேடி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. வாங்க நம்ம போய் தேடலாம். எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா மீனா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. அப்படியே பார்க்குறாரு. மீனா இங்கே தானே? ஆமாங்க அவள் இந்த இடத்துல தான் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு போனான். அங்கே ஒரு பர்ஸு கூட விழுந்தது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு மீனா முத்து 2 பேருமே போய் பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு பர்ஸை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதில் ஒரு அட்ரஸ் இருக்குது. என்ன இது ஒரு அட்ரஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. சரி வா அந்த கடைக்காரர்கிட்ட அந்த சிசிடிவி இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு மீனா முத்து 2 பேருமே சேர்ந்து கடைக்கு போகிறாங்க. போனவொடனே அங்கே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் சார், உங்ககிட்ட ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்லு அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்குறாரு. இல்லை இங்கே ஒரு திருடி ஓடினா, அவள் வந்து எங்கள் வீட்டு பொண்ணோட தாலி செயினை அறுத்துட்டு ஓடிட்டா. அப்போ என் பொண்டாட்டி அவளை பிடிக்கும் போது அவள் பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டா. அது எல்லாமே உங்கள் டிவியில் பதிவாயிருக்கும், நாங்கள் கொஞ்சம் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. அந்த கடைக்காரர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காட்டுறாரு. அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு நல்லா பாருங்க அவதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை மீனா ஓரளவுக்கு தான் தெரியுது. சரிங்க எனக்கு இந்த இந்த இது வேணும்னா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீனா முத்து 2 பேருமே வராங்க. வரும்போது அப்படி யோசிக்கிறாங்க. இங்கே பாரு, அவள் ஃபேஸ் லைட்டாக தான் தெரியுது, ஃபுல்லாக தெரியல. அம்மா கண்டிப்பாக அவள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அதனால் வேண்டாம், நம்ம இப்போதைக்கு இது வேண்டாம், நம்ம இன்னும் நல்லா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அந்த அட்ரஸ் எடு, அந்த பர்ஸில் ஒரு அட்ரஸ் இருந்தாலும் அதை எடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பர்ஸில் இருக்க அந்த அட்ரஸை எடுக்கிறாங்க. வா நாம் இந்த அட்ரஸுக்கு போயிட்டு பார்க்கலாம், ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மீனா முத்து 2 பேருமே போகிறாங்க. அப்படியே வீடு வீடாக தேடிட்டே போகிறாங்க, எந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வெளியே வர, ஏய் சக்தி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, என்ன இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நீ என்ன இந்த பக்கமாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன், இந்த அட்ரஸ் உனக்கு தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அந்த சக்தி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த அட்ரஸ் தான், இந்த அட்ரஸை தேடி எதுக்காக வந்த, இங்கே யாரும் நல்லவங்களே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற, எதுவாக இருந்தாலும் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை இது வந்து எப்படின்னா தங்கம் திருடிட்டுலாம் வராங்கல்ல, அதெல்லாம் உருக்குற இடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் மீனா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சொல்லு முத்து, என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு போகும்போது தாலி செயினை அறுத்துட்டு வந்துட்டாங்க. அறுத்துட்டு போகும்போது என் பொண்டாட்டி வந்து அவங்கள பிடிக்கும் போது பர்ஸு கீழே விழுந்துருச்சு, அந்த பொம்பளை பிடிச்சி தள்ளிட்டு ஓடிட்டா. அந்த பர்ஸில் இந்த அட்ரஸ் இருந்தது, சரி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி இப்போது அந்த வீட்டுக்குள்ளே என்னால் போக முடியுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க, நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. அது உள்ள அனாவசியமாலாம் போகவே முடியாது அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. ஆனால் நம்ம போய் ஆகணுமே, என்ன பண்ணலாம். சரி சக்தி, நீ மட்டும் தானே வீட்டில் இருக்க, இந்த வீட்டை எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா, கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டு போட்டோமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஏன் இதில் என்ன இருக்குது, வாப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அப்போ அந்த வீட்டுக்கு போகணுன்னா நம்ம ஒரு கெட்டப் போட்டு தான் போகணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. கெட்டப்பா, என்ன பண்ண போகிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது, நான் பண்ணுறேன். மீனா நீ நல்லா நடிப்பல்ல அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நாம் 2 பேரும் போகிறோம், ஒரு கெட்டப்பை போட்டு உள்ளே போகிறோம், போயிட்டு நகையை கண்டுபிடிக்கிறோம், கையும் குடமாக அவங்கள பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பிளான் போட்டு அவங்க ஃப்ரெண்டு அந்த சக்தியோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. விஜயா அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அண்ணாமலை கேட்குறாரு. இங்கே பாரு விஜயா, முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து அந்த பொம்பளையை பிடிச்சிட்டா நீ எல்லாத்தையுமே ஒத்துக்கணும். மீனாவை என்னோட மருமகன் சொல்லி முத்து சொன்ன மாதிரி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே விடணும், புரியுதா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளை அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த சாமி ஆடுற பொம்பளை நல்ல பொம்பளை, நான் பார்த்தேன். முத்து சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா முத்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், அவனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. ஆமாடா ஆமாம், எப்போ பார்த்தாலும் நீ அந்த முத்துக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இரு,
அம்மா நீ சொல்கிறதம்மா உண்மை, அந்த பொம்பளை உண்மையாக தான் இருக்கும். இவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ பிளான் போடுறாங்கம்மா. ஒரு வேளை மீனா வீட்டுக்குள்ளே வரத்துக்காக தான் பிளான் போடுறாங்களோ, எனக்கு அப்படிதாம்மா தோணுது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. டேய் வாயை மூடுறா, வாயை மூடிட்டு ஒழுங்கா வேலை இருந்தால் போய் பாரு போ, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. பாத்தியாம்மா அப்பா என்னை எப்படி திட்டுறாருன்னு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி மனோஜ் நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்படியும் விஜயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வேளை உண்மையாக இருக்குமா? அப்படிலாம் இருக்காது, நம்ம அப்படிலாம் ஒன்றும் குழம்ப வேணாம், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருக்காங்க. மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் பிளான் போட போகிறீங்க, எதுக்காக இங்கே வந்து நம்ம தங்கியிருக்கோம்? இங்கே பாரு மீனா, நம்ம இங்கேயே இருக்கணும். கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour இருந்து அங்கே என்ன நடக்குது, அங்கே எப்படி போகணும், என்ன மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே போனால் அதை கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சீதா வீட்டுக்கு வராங்க, மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுட்டு. அப்படியே பார்க்குறாரு. அவங்க வீட்டுக்காரர் பார்த்தோன்னே கோவமாக வருது. ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? தாலி செயினை போய் தொலைச்சிட்டு வந்திருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த முத்து வண்டி வாங்கினா போயிடுவியா நீ கோயிலுக்கு பார்க்கறதுக்கு? அவன் என்ன கூப்பிடல, ஒன்றை மட்டும் கூப்பிட்ருக்கான். புருஷனை மதிக்காத இடத்துக்கு நீ போவியா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாமல் தாலி செயின் போயிடுச்சுங்க. தாலி செயின் போயிடுச்சா? அது எங்கள் அம்மா போட்ட தாலிடி, எங்கள் அம்மா போட்ட தாலி. எங்கள் அம்மாவும் இப்போ உயிரோடு இல்லை, அந்த தாலியும் இல்லை. இதுக்கும் மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே சீதா அழறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு தாலி செயின் போயிடுச்சுன்னா அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடணுமா? எத்தனையோ பேருக்கு தாலி செயின் தொலைஞ்சு போயிருக்கு, அதுக்காக எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. ஏய் வாயை மூடு, பேசாதடி, பேசவே பேசாத, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க எனக்கு என்னவோ வர வர உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு தோணுது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. ஆமாம் நான் பைத்தியக்காரன் தான். அவனுக்கு அவன் பண்ணுறதெல்லாம் உனக்கு தெரியாது. மாவனா மாமா மாமான்னு போயிட்டுருக்கேன், உனக்கு அறிவு இருக்குல்ல, போயிடு, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க நான் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. தவடையிலேயே ஒன்று அடிக்கிறார். போடி வெளியே போ, இதுக்கும் மேலேங்க நின்று அவள் தான் நீ தாலி சின்ன தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கே, நீ போயிங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் பயங்கரமாக திட்டுறாரு. அங்கேருந்து அப்படியே வராங்க அழுதுகிட்டே. அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு அவங்க வீட்டுக்காரு. அப்படியே சீதா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. வா சீதா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என்ன சீதா, என்ன எது நடந்தது சொல்லு. இல்லைம்மா அவர் தாலி செயின் இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாருமா அப்படின்னு சீதா அழறாங்க. அழாதடி அழாத, நீ உட்காரு வா அப்படின்னு தண்ணி கொடுக்குறாங்க. அம்மா அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாருமா. அவர் தாலி செயின் வந்து அவங்க அம்மா போட்டது, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. எங்கள் அம்மா போட்ட தாலியை நீ தொலைச்சிட்டு வந்திருக்க, வீட்டுக்குள்ளே உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாருமா, அதாம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. இங்கே பாரு, சரி இரு பார்க்கலாம், மீனா முத்து 2 பேருமே தேடி போயிருக்காங்க, ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்க்கலாம், வெயிட். சீதா கோயிலுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க சீதாவையே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கழுத்தில் இருக்க அந்த தாலி செயினை அப்படியே அறுத்துட்டு ஓடுறாங்க. பின்னாடியே சீதா கத்திட்டே ஓடுறாங்க. என்ன சீதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்னோட தாலி செயினை அறுத்துட்டு போயிட்டாங்கக்கா, யாருன்னு தெரியலக்கா அப்படின்னு சீதா அழறாங்க. என்ன சீதா சொல்கிற, இப்படி சொல்கிற, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா ஒரு பொம்பளை அப்படியே தலையை மூடிட்டு ஓடுறாங்க. ஏய் நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு மீனா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில் இருக்க அந்த துணியை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அந்த சாமி ஆடுற பொம்பளை. அப்படியே பார்த்துட்டு மீனாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அந்த பொம்பளை அப்படியே ஓடி போயிட்டாங்க. அப்படியே வராங்க மீனா, எல்லாருமே கோயிலில் இருக்காங்க. சீதா கேட்குறாங்க, அக்கா என்னக்கா என்னோட தாலி செயின் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சீதா, தாலி செயின் கிடைக்கல, அந்த பொம்பளை ஓடி போயிட்டா, நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. யார் மீனா அது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்னங்க அந்த பொம்பளை திருடி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருடியா? அவள் எதுக்காக இந்த மாதிரி கோயிலெல்லாம் வந்து திருடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரி கோயிலில் கூட இப்போ திருட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீதா அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க. ஐயோ கடவுளே, என்னோட தாலி செயின் இல்லைன்னா எனக்கு எப்படி, என்னோட செயின் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. இங்கே பாரு சீதா, நீ அழாத, நான் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக அந்த செயின் உனக்கு கிடச்சிரும் சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எப்படிப்பா கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி செயினை எடுத்துகிட்டு போனவங்க எப்படி திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதை கேட்டோன்னே அப்படி இல்லை கண்டிப்பாக அந்த செயின் கிடைக்கும் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. எப்படி யார், சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருப்பா நீ போய் தேடி பாரு போ அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாரு. அப்பா நான் போய் பார்க்குறப்பா அப்படின்னு முத்து போகிறாரு. என்னங்க நீங்கள் போகாதீங்க, அந்த பொம்பளை ஓடி போயிட்டா,
நான் அவளை ஃபாலோ பண்ணி போகும்போதே அவள் என்னை பிடிச்சி கீழே தள்ளிட்டு அவள் ஓடிட்டா, நீங்கள் போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி சொல்கிற, நம்ம போய் தேடியாவது பார்க்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லைங்க, அந்த செயினை எடுத்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா யாரு அப்படின்னு கேட்குறாரு முத்து. இங்கே பாருங்க, அது வேற யாரோ இல்லை, நம்ம வீட்டுக்கு சாமி ஆடுறன்னு ஒரு பொம்பளை வந்தால அந்த பொம்பளை தான் அது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா உனக்கு, சும்மா இல்லாதது பொல்லாததெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அத்தை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் அந்த பொம்பளையோட மூஞ்சை கிட்ட பார்த்தேன். அந்த பொம்பளை என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா. அவ தான் சீதாவோட தாலி செயினை அறுத்து எடுத்துகிட்டு போனா எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி, ரவி எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏய் வாய மூடுடா, போய மூடு, என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும். இவ பொய் சொல்கிறா, இவ வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஏமாற்றி பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அத்தை, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. யார் உங்கள் பொண்ணா பொய் சொல்ல மாட்டாளா, எப்படி உங்களால் எப்படி பேச முடியுது, அந்த ரோகிணி அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, அதை எல்லாத்தையுமே மறைச்சி எங்ககிட்ட பொய் சொன்னது உங்கள் பொண்ணு தானே அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு விஜயா, அமைதியாயிரு, அது முன்னாடி நடந்தது, இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் பேசு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. இங்கே பாருமா, அந்த பொம்பளை தான் எடுத்துகிட்டு போனாலா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாம்மாம்மா, நான் கிட்ட அவளோட அந்த துணியை எடுத்துகிட்டு பார்த்தேன், அவள் மூஞ்சை பார்த்த உடனே அவள் என்னை பிடிச்சி தள்ளிட்டு அவள் ஓடிட்டாமாம்மா, எனக்கு தெரியும், அவள் தான் சீதாவோட அந்த தாலியை எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஐயோ மீனா, நீ பொய் சொல்கிற, நீ என் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு பொய் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. என்னம்மா பேசிகிட்ருக்க, என்ன பேசிகிட்ருக்க, இங்கே பாரு, மீனா எப்போவுமே பொய் சொல்ல மாட்டா, புரியுதா, சரி சப்போஸ் நான் போய் அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வரேன், அந்த பொம்பளை தான் எடுத்தான்னு தெரிஞ்சா அப்போ நீ என்ன பண்ணுவோமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அது உண்மையான சாமி ஆடுற பொம்பளை தான் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி, நான் அந்த பொம்பளையை பிடிச்சி கையும் களவுமாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உன்கிட்ட நான் நிரூபித்தா நீ என்ன பண்ணுவ, அப்போது மீனாவை என் வீட்டு மருமகனை ஆரத்தி எடுத்து நீ வீட்டுக்குள்ளே கூப்பிடணும், கூப்பிடுவியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வாடா மனோஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா மனோஜ் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை கிட்ட வராரு. இங்கே பாரு முத்து, விஜயா கிட்ட நிரூபித்தா மட்டும்தான் மீனா வீட்டுக்குள்ளே வர முடியும், நீ போயிட்டு அந்த பொம்பளையை தேடி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. வாங்க நம்ம போய் தேடலாம், எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா மீனா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. அப்படியே பார்க்குறாரு. மீனா இங்கே தானே, ஆமாங்க, அவள் இந்த இடத்துல தான் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு போனான், அங்கே ஒரு பர்ஸு கூட விழுந்தது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு மீனா முத்து ரெண்டு பேருமே போய் பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு பர்ஸை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதில் ஒரு அட்ரஸ் இருக்குது. என்ன இது ஒரு அட்ரஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. சரி வா, அந்த கடைக்காரர்கிட்ட அந்த சிசிடிவி இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு மீனா முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து கடைக்கு போகிறாங்க. போனவொடனே அங்கே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்ககிட்ட ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்லு அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்குறாரு. இல்லை, இங்கே ஒரு திருடி ஓடினா, அவள் வந்து எங்கள் வீட்டு பொண்ணோட தாலி செயினை அறுத்துட்டு ஓடிட்டா, அப்போ என் பொண்டாட்டி அவளை பிடிக்கும் போது அவள் பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டா, அது எல்லாமே உங்கள் டிவியில் பதிவாயிருக்கும், நாங்கள் கொஞ்சம் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. அந்த கடைக்காரர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காட்டுறாரு. அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு நல்லா பாருங்கள் அவதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை மீனா, ஓரளவுக்கு தான் தெரியுது. சரிங்க, எனக்கு இந்த இந்த இது வேணும்னா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீனா முத்து ரெண்டு பேருமே வராங்க. வரும்போது அப்படி யோசிக்கிறாங்க. இங்கே பாரு, அவள் ஃபேஸ் லைட்டாக தான் தெரியுது, ஃபுல்லாக தெரியல. அம்மா கண்டிப்பாக அவள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அதனால் வேண்டாம், நம்ம இப்போதைக்கு இது வேண்டாம், நம்ம இன்னும் நல்லா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அந்த அட்ரஸ் எடு, அந்த பர்ஸில் ஒரு அட்ரஸ் இருந்தாலும் அதை எடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பர்ஸில் இருக்க அந்த அட்ரஸை எடுக்கிறாங்க. வா, நாம் இந்த அட்ரஸுக்கு போயிட்டு பார்க்கலாம், ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மீனா முத்து ரெண்டு பேருமே போகிறாங்க. அப்படியே வீடு வீடாக தேடிட்டே போகிறாங்க, எந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வெளியே வர, ஏய் சக்தி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, என்ன இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு முத்து கேட்குறாரு.
இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நீ என்ன இந்த பக்கமாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன், இந்த அட்ரஸ் உனக்கு தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அந்த சக்தி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த அட்ரஸ் தான், இந்த அட்ரஸ் தேடி எதுக்காக வந்த, இங்கே யாரும் நல்லவங்களே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற, எதுவாக இருந்தாலும் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை இது வந்து எப்படின்னா தங்கம் திருடிட்டுலாம் வராங்கல்ல, அதெல்லாம் உருக்குற இடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் மீனா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சொல்லு முத்து, என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு போகும்போது தாலி செயினை அறுத்துட்டு வந்துட்டாங்க. அறுத்துட்டு போகும்போது என் பொண்டாட்டி வந்து அவங்கள பிடிக்கும் போது பர்ஸு கீழே விழுந்துருச்சு. அந்த பொம்பளை பிடிச்சி தள்ளிட்டு ஓடிட்டா. அந்த பர்ஸில் இந்த அட்ரஸ் இருந்தது. சரி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி இப்போது அந்த வீட்டுக்குள்ளே என்னால் போக முடியுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. அது உள்ள அனாவசியமாலாம் போகவே முடியாது அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. ஆனால் நம்ம போய் ஆகணுமே, என்ன பண்ணலாம். சரி சக்தி, நீ மட்டும் தானே வீட்டில் இருக்க, இந்த வீட்டை எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா, கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டு போட்டோமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஏன் இதில் என்ன இருக்குது, வாப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அப்போ அந்த வீட்டுக்கு போகணுன்னா நம்ம ஒரு கெட்டப் போட்டு தான் போகணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. கெட்டப்பா, என்ன பண்ண போகிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது, நான் பண்ணுறேன். மீனா நீ நல்லா நடிப்பல்ல அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நாம் 2 பேரும் போகிறோம், ஒரு கெட்டப்பை போட்டு உள்ளே போகிறோம், போயிட்டு நகையை கண்டுபிடிக்கிறோம், கையும் குடமா அவங்கள பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பிளான் போட்டு அவங்க ஃப்ரெண்டு அந்த சக்தியோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. விஜயா அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அண்ணாமலை கேட்குறாரு. இங்கே பாரு விஜயா, முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து அந்த பொம்பளையை பிடிச்சிட்டா நீ எல்லாத்தையுமே ஒத்துக்கணும். மீனாவை என்னோட மருமகன்னு சொல்லி முத்து சொன்ன மாதிரி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே விடணும், புரியுதா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளை அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த சாமி ஆடுற பொம்பளை நல்ல பொம்பளை, நான் பார்த்தேன். முத்து சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா முத்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், அவனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. ஆமாடா ஆமாம், எப்போ பார்த்தாலும் நீ அந்த முத்துக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இரு. அம்மா நீ சொல்கிறதம்மா உண்மை, அந்த பொம்பளை உண்மையாக தான் இருக்கும். இவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ பிளான் போடுறாங்கம்மா, ஒரு வேளை மீனா வீட்டுக்குள்ளே வரத்துக்காக தான் பிளான் போடுறாங்களோ, எனக்கு அப்படிதாம்மா தோணுது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. டேய் வாயை மூடுறா, வாயை மூடிட்டு ஒழுங்க வேலை இருந்தால் போய் பார்ப்போ, தேவையில்லதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. பாத்தியாம்மா அப்பா என்னை எப்படி திட்டுறாருன்னு அப்படின்னு மனோஜ் சொல்கிறார். ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரி மனோஜ் நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்படியும் விஜயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வேளை உண்மையாக இருக்குமா, அப்படிலாம் இருக்காது, நம்ம அப்படிலாம் ஒன்றும் குழம்ப வேணாம், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருக்காங்க. மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் பிளான் போட போகிறீங்க, எதுக்காக இங்கே வந்து நம்ம தங்கியிருக்கோம், இங்கே பாரு மீனா நம்ம இங்கேயே இருக்கணும், கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour இருந்து அங்கே என்ன நடக்குது, அங்கே எப்படி போகணும், என்ன மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே போனால் அதை கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி மீனா கிட்ட பேசிகிட்ருக்காரு. சீதா வீட்டுக்கு வராங்க, மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுட்டு. அப்படியே பார்க்குறாரு. அவங்க வீட்டுக்காரர் பார்த்தோன்னே கோவமாக வருது. ஏய் என்னடி பண்ணி வச்சுருக்க, தாலி செயினை போய் தொலைச்சிட்டு வந்திருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அந்த முத்து வண்டி வாங்கினா போயிடுவியா நீ கோயிலுக்கு பார்க்குறதுக்கு, அவன் என்ன கூப்பிடல ஒன்றை மட்டும் கூப்பிட்ருக்கான், புருஷனை மதிக்காத இடத்துக்கு நீ போவியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாமல் தாலி செயின் போயிடுச்சுங்க. தாலி செயின் போயிடுச்சா, அது எங்கள் அம்மா போட்ட தாலிடி, எங்கள் அம்மா போட்ட தாலி, எங்கள் அம்மாவும் இப்போ உயிரோடு இல்லை, அந்த தாலியும் இல்லை, இதுக்கும் மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே சீதா அழறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு தாலி செயின் போயிடுச்சுன்னா அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடணுமா, எத்தனையோ பேருக்கு தாலி செயின் தொலைஞ்சு போயிருக்கு, அதுக்காக எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. ஏய் வாயை மூடு, பேசாதடி, பேசவே பேசாத, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க எனக்கு என்னவோ வர வர உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு தோணுது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, ஆமாம் நான் பைத்தியக்காரன் தான், அவனுக்கு அவன் பண்ணுறதெல்லாம் உனக்கு தெரியாது, மாவனா மாமா மாமான்னு போயிட்டுருக்கேன், உனக்கு அறிவு இருக்குல்ல, போயிடு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க நான் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. தவடையிலேயே ஒன்று அடிக்கிறார். போடி வெளியே போ, இதுக்கும் மேலேங்க நின்று அவள் தான் நீ தாலி சின்ன தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், நீ போயிங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் பயங்கரமாக திட்டுறாரு. அங்கேருந்து அப்படியே வராங்க அழுதுகிட்டே, அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு அவங்க வீட்டுக்காரு. அப்படியே சீதா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க.
"வா சீதா வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. "என்ன சீதா என்ன எது நடந்தது சொல்லு." "இல்லம்மா அவர் தாலி செயினு இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாருமா" அப்படின்னு சீதா அழறாங்க. "ஏய் அழாதடி அழாத நீ உட்காரு வா" அப்படின்னு தண்ணி குடுக்குறாங்க. "அம்மா அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாரும்மா. அவரு தாலி செயின் வந்து அவங்க அம்மா போட்டது. ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசுறாரு. எங்க அம்மா போட்ட தாலிய நீ தொலைச்சுட்டு வந்திருக்க. வீட்டுக்குள்ள உன்ன விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்றாரும்மா. அதாம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க. "இங்க பாரு. சரி இரு பார்க்கலாம். மீனா, முத்து 2 பேருமே தேடி போயிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்குதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்" அப்படின்னு.